ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. உங்களுக்கு கண்டினியூஸா நம்ம சேனல்ல பாக்குற எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஒத்தக்கால் மண்டபத்துல விடாம சல்லடை போட்டு சலிச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாமே பக்கமா உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் ஒத்தக்கால் மண்டபத்தை சூஸ் பண்ணி எடுத்து போட்டுட்டே இருக்கீங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரவணம்பட்டி ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஐடிக்கு நல்ல டெவலப்டான ஏரியா. நெக்ஸ்ட் என்னங்க சொல்லுவீங்க? மலுமிச்சம்பட்டிங்க. இந்த மலுமிச்சம்பட்டிக்கு பக்கத்துலயும் ஐடி பார்க் வந்தாச்சு, சரிங்களா? எல்என்டில ஐடி வந்துருச்சு. அடுத்தது டானி சென்கோ அப்படிங்கிற இடத்துல பொள்ளாச்சி, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா டானி சென்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் ஃபீட்ல, அதாவது 7 lakhs ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோ பார்க் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஐடி பார்க், ஓகேங்களா? ஸோ இவ்வளவும் டெவலப் இருக்கிற ஏரியால, அது மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர் டு கரூர் ஈஸ்டர்ன் ரிங் ரோடு ப்ராஜெக்ட், எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கிற ஏரியா. இன்னமும் வாங்க, நிறைய டெவலப்மெண்ட் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. லிஸ்ட் போட்டா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. இவ்வளவு டெவலப்மெண்ட், இவ்வளவு ஒரு பொட்டன்ஷியலான ஏரியால உங்களுக்கு, நீங்க என்ன நம்பி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கணும்னு நினைக்கிற ஒரே எண்ணத்தினாலதான் இந்த ஏரியால வாங்குறதுக்கு உங்களை எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்றேன், ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒத்தக்கால் மண்டபத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேங்க, வீண் போகவே போகாது. அதனால மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த பின்னாடி வீடு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, நீங்க இண்டிவிஜுவலுக்காக, உங்க ஃபேமிலிக்காக நீங்க ரெசைட் பண்றதுக்கு ஒரு வீடு தேடிட்டு இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா சூட் ஆகும். பக்கத்துல எல்லாமே வீடுக தான், ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, ரெண்டாவது வந்து நீங்க ஒரு ரெண்டல் பர்பஸ், அதாவது நான் வாடகை இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை அதுல இருந்து ஒரு வாடகை வரணும். அந்த வாடகையை வச்சு நான் வந்து எனக்கு மந்த்லியான ஒரு பேஸ் இருந்தா போதும், இந்த அளவுக்கு எனக்கு இருந்தா போதும்னு சொல்றவங்க உங்களுக்கும் இந்த வீடு செட் ஆகும், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரூம் டீட்டெயில்ஸ்ல இருந்து எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த வீடு, வாசல் மட்டும் கிழக்கு பார்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. அருமையான வீடு, வாஸ்துக்கு பக்காவா இருக்குங்க. டியூப்ளெக்ஸ் மாடல்ல மேல ஷீட் போட்டு பக்காவா கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு எல்லாமே பக்காவா காமிக்கிறேங்க, பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தூரத்துல இருந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இதுதாங்க இந்த வீட்டோட லுக்கு, ஓகேங்களா? சூப்பரா இருக்குங்க, பக்காவா அமைச்சிருக்காங்க. இப்போ உள்ள பார்த்துருவோமா? என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க, தண்ணி தொட்டி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு ஷெட்டு போட்டிங்கனாலும் நீட்டாக இருக்கும், பைக்லாம் பார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு சின்ன கார்னு சொல்ல முடியாதுங்க, எர்டிகா அளவுக்கு இருக்கக்கூடிய காரை நிறுத்தலாம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. செட்பேக் கரெக்டாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரு ஆனோடனே பாருங்க, இதுல ஹால் வந்து டியூப்ளெக்ஸ் மாடலுங்க, ஓகேங்களா? 10க்கு 16 அப்படிங்கிற அளவுல ஹால் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி அக்னி மூலையில உங்களுக்கு கிச்சன் வந்துருதுங்க. நல்ல ஒரு டைல் ஒர்க் டிசைன்ல அழகா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீட்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் எதுவும் பண்ணாட்டியும் நீட்டா இருக்குங்க. கீழே ஃபர்ஸ்ட் பெட்ரூம், ஓகேங்களா? இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 11ங்க. 10க்கு 11 பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் வந்துருது. வாஷ் பேஷன் உங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட், ஓகேங்களா? அடுத்தது டியூப்ளெக்ஸ் மாடல், நம்ம ஸ்டேர் பார்க்குறோம் உள்ள. இந்த ஸ்டேர் வழியா போனா மேல வந்து கிங் சைஸ் பெட்ரூம்ங்க, ஓகேங்களா? கீழே கிரானைட் எல்லாம் சூப்பராகவே போட்டிருக்காங்க. கலர் டிசைன் பாருங்க, உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன், தெரியும் நினைக்கிறேன். கிளார் அடிக்குது, இப்போ தெரியுங்க. ஓகே, மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி குபேர மொழியிலே கிங் சைஸ் பெட்ரூம், ஓகேங்களா? வித் செல்ஃப் அண்ட் வென்டிலேஷன் சூப்பராக இருக்குங்க. இதுலேயும் வந்து பாருங்க வித் அட்டாச்சு டாய்லெட் தான். இது கொஞ்சம் பெரிய சைஸ் டாய்லெட், வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான். அடுத்தது அவுட்டருங்க. அவுட்டரில் வித் சேஃப்டி டோர் வந்துடுது, ஓகேங்களா? சேஃப்டி டோர் வந்துடுது. மேலே வந்து ஷீட்ஸ் இப்போ வந்து நியூவாக மாடலாக வந்துருக்கக்கூடிய ஷீட் போட்டாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஷீட் வந்துடுது, ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்துருவோம் சின்டெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. நம்ம இப்போ ஏற ஸ்டேரே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு மோசமும் சொல்ல முடியாது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஓனாக கட்டினவங்க அவங்களுக்காக தகுந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஏன் கொடுக்குறாரு அப்படிங்கிற ரீசன் நீங்கள் வாங்க, நேரில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீட்டுக்கு பொறுத்தளவுக்கு செட்பேக்கும் அப்படிதாங்க, வீட்டை சுற்றியும் செட்பேக் இருக்கு. நீங்களே பாருங்க செட்பேக் எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பரான வீடுங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வீடுக்கு தான், எங்கே சுற்றி பார்த்தாலும் வீடுக்கு தான்.
சரிங்களா. இந்த வழியில நேராக போனீங்கன்னா சரியா ஒரு 1.25 கிலோமீட்டர்ல NH ரோடுங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல வீடு. லோன் ப்ரொசீடிங்க்கும் தாராளமாக போகலாங்க. ஏன்னா டிடிசிபி அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் எல்லாம் பக்காவாக வச்சிருக்காரு. லீகல் வைஸ் கிளியர் டாக்குமெண்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த வீடோட டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2.25 சென்ட்ல 1100 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்க. இந்த பில்டிங்க்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்களா? ஓனர் வந்து 45 லட்ச ரூபா சொல்றாரு. பில்டிங் ப்ரைஸு 45 லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு புது வீடு இந்த ஏரியாவில் இப்போ டிமாண்டில் தான் இருக்குங்க. ஓகேங்களா. அது நீங்கள் வீடு தேடிட்டு இருந்தீங்க, ஒத்தக்கால் மண்டலத்தில் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த ஏரியாவோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 45 லட்ச ரூபா சொல்றாரு. நீங்கள் உடனடி கரையனை என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நான் சொல்றேங்க, நல்ல ரேட்ல நல்ல நெகோஷியபிளா நான் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். சரிங்களா. அதே மாதிரி சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு நிறைய வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். என்னோட கஷ்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல பொட்டன்ஷியலான வீடு இன்னைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தாங்க. அந்த மாதிரி தான் எஸ்கேஜி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இடமா இருக்கட்டும், சைட்டா இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக தான் எடுத்துட்டு வரேங்க. கிளைண்ட்டுக்கு எப்படி இருக்கணும், நம்ம ஒரு இடம் வாங்கினோம்னா என்ன எண்ணத்துல வாங்குவோம், நம்ம எப்படி யோசிப்போம், நமக்குன்னு ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லையா. நான் ஒரு இடம் வாங்கினேன்னா என்னென்னலாம் யோசிப்பணும், அது எல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியில இருக்கான்னு முதல்ல போய் பார்த்து தெளிவாக தேடி எடுத்து, அதிக விலை இருந்தால் ஓனர்கிட்ட வந்து பேசி இது அதிகமாக இருக்கு கம்மி பண்ணி கொடுங்க எல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள கொண்டு வந்து கரெக்டான விலைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு தெளிவான இடமா நான் வந்து இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எல்லாம் தெளிவாக கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நல்ல ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக உதவுவேங்க. நன்றி மக்களே.